வணக்கம் நண்பர்களே. மார்ஸ் கிரகத்துல மாட்டிக்கின விஞ்ஞானியை காப்பாத்த ஒரு கும்பல் வருது. அதுல ஒரு பனிக்கரடியும் இருக்கு. அது பண்ற அட்டகாசங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத சுருக்கமா சொல்லணும்னா, மார்ஸ் கிரகத்துல கொடூர மிருகம் ஒண்ணு இருக்கு. அதை பிடிக்க வர கும்பல்ல ஒரு பனிக்கரடி இருக்கு. எப்படியாச்சும் அதோட திறமையை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக கொடூர ஜந்தை பிடிக்க முயற்சி பண்ணுது. அப்போ தெரியாதனமா அந்த கொடூர ஜந்து கிட்ட மாட்டி சிக்கி தவிக்கும் போது அதோட குணாதிசயங்களை பத்தி புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அதை பிடிச்சதா இல்லையா, அந்த கொடூர ஜந்து என்ன பண்ண போகுதுன்றதை பத்தி 2023 கலவரமான அனிமேஷன்ல வெளிவந்த பெர்னார்டு மிஷன் மார்ஸ் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் மார்ஸ் கிரகத்துல ஒரு விஞ்ஞானி ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு கொடூர ஜந்து அவர் தங்கிட்டு இருந்த இடத்துக்குள்ள பூந்து எல்லாத்தையும் சதைச்சு தள்ள ஆரம்பிக்குது. அதை கவனிச்சு நைஸா ஒரு வண்டிக்கு பின்னாடி பதுங்கிடுறாரு விஞ்ஞானி. அப்போ ஒரு ரோபோவை அனுப்பிச்சு அது மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. ஆனா இதை பார்த்த கொடூர ஜந்து ரோபோவை சதைச்சு தள்ளிடுது. உடனே பூமியில இருக்க பாதுகாப்பு அதிகாரிங்க கிட்ட உதவி கேட்கிறாரு விஞ்ஞானி. அப்புறம்டா அந்த கொடூர ஜந்தை கண்டுபிடிச்சு ஒழிச்சு கட்ட இறக்கமே இல்லாத ஒரு கேப்டன் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க டீம் கூட ஜெசிகான்ற பொண்ணும் ஒரு அல்ல கையும் வராங்க. இதுல பனிக்கரடியா இருந்தாலும் ஏஜென்ட்டா இருக்க பெர்னார்டு ஜெசிகாவோட நெருங்கிய நண்பனா இருக்கு. அந்த பயவுள்ளைய மிஷனுக்கு தேர்வு செய்யலனாலும் ஜெசிகாவுக்கு துணையா இருக்கணும்னு ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள நைஸா பூந்துருது. அந்த கொடூர கேப்டன் கண்ணில் படாம நைஸா கண்ட்ரோல் ரூமுக்குள்ள பூந்து மிஷனை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது. ஆனா பெர்னார்ட தேர்வு செய்யலன்றதுனாலயே அதை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க முடியாம போகுது. அதனால கடுப்பாகி தகவல்களை தெரிவிக்கிற டிவைஸை தூக்கி கண்டதையும் நோண்டிக்கிட்டு இருக்கு பெர்னார்டு. அப்போ கேப்டன் கேங்கு வர சத்தம் கேட்டு நைஸா பின்னாடி பதுங்கிருது. அதே சமயம் கேப்டன் கிட்ட இந்த மிஷனை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம மார்ஸ் கிரகத்திலேயே தரையிறங்கணும்னு சொல்றா. ஆனா கேப்டன் அதை சட்டை பண்ணாம கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. அங்க தகவலை தெரிவிக்கிற டிவைஸை காணோம்னதும் கடுப்பாகிறாரு. உடனே பதுங்கியிருந்த பெர்னார்டு அது கையில வச்சிருந்த டிவைஸை கீழே உருட்டி விடுது. அதை கேப்டனோட அடியால் எடுத்து காமிச்சதும் பட்டுன்னு அதை நசுக்கி போட்டுன்னு சொல்றாரு கேப்டன். அதன்படி செஞ்சு ஸ்பேஸ் ஷிப்போட குப்பை தொட்டியில போட்டுடுறாரு. இதுக்கு மேல உனக்கு எந்த தகவலும் தெரிய வேண்டியது இல்லைன்னு ஜெசிகாவை கிண்டல் பண்ணிட்டு கேப்டன் கும்பல் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு பின்னாடி பதுங்கியிருந்த பெர்னார்டு தெரியாதனமா ஒரு சுவிட்ச் அமுத்திடுது. அதனால குப்பையை போடுற கதவு ஓப்பன் ஆகி அதன் வழியா பைப்புக்குள்ள முட்டி மோதி வெளியே வந்து விழுது. ஆனா நல்ல வேலையா ஸ்பேஸ் ஹெல்மெட்டை ஆன் பண்ணிட்டு சூட்ல இருக்க பூஸ்டர் ஆன் பண்ணலாம்னு பார்த்தா ஒன்னு வேலை செய்து ஒன்னு ஏடாகுடமா உடஞ்சு போயிருது. அதனால கண்டமேனிக்கு பறந்துகிட்டு இருக்கு பெர்னார்டு. அப்போ ஜெசிகா கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருக்கும்போது கேப்டன் வந்து கண்டிப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் வெளியே ஏடாகுடமா பறந்துகிட்டு இருக்க பெர்னார்டை பார்த்து அல்ல கை அலறி போறாரு. அது நெஹரா வந்து ஸ்பேஸ் ஷிப் கண்ணாடியில மோதி நிக்குது. சரி போனா போதுன்னு அதையும் உள்ள பிடிச்சி இழுத்து போடுறாங்க. அங்க இருக்க கேப்டன் மூஞ்ச பார்த்ததும் பெர்னார்டு பதறி போகுது. உடனே அதை வெளியே தள்ளி வெடிச்சு செதற வைக்கிற மாதிரி கனவு கண்டு பதறி கத்துது. ஆனா கேப்டன் அதையும் மிஷன்ல சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு பெர்னார்டு சந்தோஷப்படுது. ஆனா ஜெசிகா இது ஆபத்தான மிஷன் ஆச்சே, உன்னை யார் இங்க வர சொன்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பயணம் பண்ணி ஒரு வழியா இந்த கும்பல் மார்ஸ் கிரகத்துக்கு வந்து தரையிறங்கிடுறாங்க. அங்க இருக்க விஞ்ஞானி ரோபோக்கள் மூலமா அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கறாரு. அதை சட்டை பண்ணாம சம்பவம் நடந்த இடத்துக்கு போலாம்னு கிளம்புறாங்க. அப்போ விஞ்ஞானி பெர்னார்டை பார்த்ததும் அந்த கொடூர மிருகத்துக்கு இறையா போட இதை கூட்டின்னு வந்தீங்களான்னு கேட்கிறாரு. இது தெரியாம அடியாளுங்க கூட சேர்ந்து பெர்னார்டு கிளம்பும் போது அதை எட்டு உதச்சி கீழே தள்ளி விடுறாங்க. அப்போ ஜெசிகா வந்து உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, நீ இங்கேயே கேட்டன்னு சொல்றாங்க. இதை பார்த்த விஞ்ஞானி பெர்னார்டுக்கு துணையா கலீலியோன்ற கியூட்டான ரோபோவை துணையா அனுப்பி வைக்கிறாரு. இனிமே நீங்க பெர்னார்டை பத்தி கவலைப்படாதீங்க, கலீலியோ இதை பார்த்துக்கும்னு சொல்றாரு. சரி பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஜெசிகாவும் கொடூர மிருகம் தாக்கின இடத்துக்கு போறாங்க. அங்க செதஞ்சு கிடந்த உபகரணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மான்ஸ்டர் மிருகம் வர சிக்னல் கிடைக்குது. உடனே அடியாட்கள் அலர்ட் ஆகி கேப்டனை பாதுகாக்கிறன்ற பேர்ல கண்டமேனிக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுத்தி எதுவும் இல்லைன்னதோ அந்த மான்ஸ்டர் மிருகத்தை தேடி அதிநவீன ஆயுத வண்டிங்களையும் ட்ரோன்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் பெர்னார்டு எப்படியாச்சும் வெளியே போய் அந்த கொடூர மிருகத்தை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணுது. ஆனா அந்த கியூட் ரோபோவான கலீலியோ எந்த வகையில பெர்னார்டு தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அது தடுத்து நிறுத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி டிவி போர்டு பார்க்கலாம்னு ரோபோ கூட படம் பார்த்துக்கிட்டு இருக்கு பெர்னார்டு. அந்த கேப்ல எஸ்ஸாவலாம்னு பார்த்தா கூட வாயை பிடிச்சி இழுத்து வச்சு உட்கார வைக்குது. அப்போ விஞ்ஞானி இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டாரேன்னு அதோட கவனத்தை திசை திருப்பி தப்பிச்சு ஓடுது பெர்னார்டு. திருப்பி கலீலியோவும் அதை தேடிக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல பதுங்கி படுத்திருக்கு. என்னடான்னு பார்த்தா கிட்டவான அமைதியா கூப்பிட்டு இங்கதான் அந்த கொடூர மிருகம் இருக்குன்னு காட்டுது பெர்னார்டு. உடனே இதை விஞ்ஞானிக்கு தகவல் கொடுக்கணும்னு அலாரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம்னு கலீலியோ முயற்சி பண்ணும்போது அதை கீழே போட்டு உடைச்சிருது பெர்னார்டு. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, இந்த மான்ஸ்டரை நானே பிடிச்சி என் திறமையை காட்ட போறேன்னு சொல்லுது. அங்க மறைஞ்சு நின்று மயக்க ஊசி போட்டு அந்த கொடூர ஜந்தை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணுது. கூட இருந்த கலீலியோ எப்படி குறி வைக்கணும்னு சொல்லித்தர
எல்லாம் எனக்கு தெரியும்னு ஏடாகுடமா சுட்டதும் மயக்க ஊசி கொடூர மிருகத்துக்கு மேல படாம அங்கேயும் இங்கேயும் முட்டி மோதி ஒரு இடத்துல போய் சொருவிக்குது. அந்த சத்தம் கேட்டு பெர்னார்டை துரத்திக்கிட்டு வருது கொடூர மிருகம். எப்பா எனக்கு எதனா உதவி செய்யன்னு கலீலியோ கிட்ட கேட்டா பட்டுன்னு ஆஃப் ஆகி நின்றுது. இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து தான் சொல்லி கொடூர மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க அங்கேயும் இங்கேயும் ஓடுது பெர்னார்டு. அது கூட சேர்ந்து கலீலியோவும் வருது. ரெண்டும் ஒரு வண்டியில ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போதுங்க. ஆனா கொடூர மிருகம் அதுங்களை வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருது. பெர்னார்டு ஏடாகுடமா வண்டியை ஓட்டினாலும் பாறாங்கற்கள் இருக்க பகுதியில போகுது. அதையெல்லாம் கண்டமேனிக்கு முட்டி தள்ளிட்டு வருது கொடூர மிருகம். அப்போ எதிர்க்க இருந்த பள்ளத்தாக்கு மேல வேகமா வண்டியை விட்டு ஏத்துது பெர்னார்டு. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே மாபெரும் மணல் சூறாவளி வர்றத பார்த்து கொடூர மிருகத்துக்கிட்ட சிக்காம இருக்க வண்டியை சூறாவளிக்குள்ள விட்டுருது பெர்னார்டு. அதுல சிக்கி வண்டி ஏடாகுடமா செதஞ்சு போனாலும் பெர்னார்டும் கலீலியோவும் ஒரு இடத்துல பாதுகாப்பா விழுந்துருதுங்க. அப்போ பெர்னார்டு போட்டிருந்த ஹெல்மெட் சேதம் அடைஞ்சதுனால மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுது. உள்ள இருக்க காத்தோட அளவு கம்மியானதும் பெர்னார்டு மயங்கிடுது. ஆனா பக்கத்துல இருந்த கலீலியோ பெர்னார்டை தட்டி எழுப்புது. இந்த பகுதியில மட்டும் தேவையான அளவுக்கு மூச்சு விடுற காத்து இருக்கு. ஏன்னா இங்க வினோத தாவரங்களும் பூக்களும் இருக்கு. அதை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்லுது கலீலியோ. அப்போ மார்ஸ் கிரகத்துல இப்படி ஒரு இடமான பெர்னார்டு சுத்தி பார்க்கும்போது தரை பேத்துக்கிட்டு சரிக்கிட்டு போகுது. அதுவும் நேரா மரங்கள் நிறைந்த பகுதியில போய் முட்டி மோதி கீழே விழுதுங்க ரெண்டும். அப்போ கலீலியோ இந்த இடத்த போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அங்க உடஞ்சு போன ஆராய்ச்சி பொருட்களை வச்சு ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருது பெர்னார்டு. அந்த பக்கமா வந்த கொடூர மிருகம் பெர்னார்டையும் கலீலியோவையும் தாக்க வரப்போ பெர்னார்டு பதட்டத்துல அந்த சிலையை பிடிச்சிட்டு நிக்குது. உடனே கொடூர மிருகம் அட்டாக் பண்ணாம அமைதியா நிக்குது. திரும்பியும் சிலையில இருந்து கையெடுத்து என்ன ஒன்னும் பண்ணாதான்னு சொன்னதும் மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. அதனால பதறி போய் சிலை மேல கையை வச்சதும் அமைதியா நிக்குது. இத கண்காணிச்ச கலீலியோ நீ சிலையை சதைச்சிடுவியோன்னு பயப்படுதுப்பா, அதையே நீ சாதகமா பயன்படுத்திக்கோன்னு யோசனை சொல்லுது. சரின்னு பெர்னார்டு சிலையை காட்டி மிரட்டும் போது கொடூர ஜந்து பயப்படுது. அப்போ தெரியாதனமா அதை கீழே தள்ளி விட்டு உடைச்சிருது பெர்னார்டு. உடனே செம்ம கடுப்பான கொடூர மிருகம் பெர்னார்டை கட்டி போட்டு இழுத்துட்டு போகுது. அப்போ கலீலியோ அதுகிட்ட மயக்க ஊசி துப்பாக்கியை கொடுக்குது. உடனே பெர்னார்டு கொடூர மிருகத்தை சுட்டாலும் அதோட உடம்பு இரும்பு போல இருக்கிறதுனால ஊசி போட்டு திரும்பி அது மூஞ்சிலேயே தாக்குது. அதனால பாவம் ஏடாகுடமா வீங்கி போய் என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லுது. சரி நான் அட்டாக் பண்றேன்னு கலீலியோ கண்ட ஆயுதத்தை தூக்கி போட்டாலும் கொடூர மிருகத்துக்கு ஒரு சேதாரமும் ஏற்படல. தூக்கி போட்ட ஆயுதங்கள்லாம் பாவம் திரும்பி வந்து பெர்னார்டை தான் தாக்குது. ஐயா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு கத்துது பெர்னார்டு. கொஞ்ச தூரம் நடந்து போய் பெர்னார்டு அப்படியே விட்டு பாறைக்கு பின்னாடி பதுங்கி இருந்து எட்டி பார்க்குது கொடூர ஜந்து. அப்போ தண்ணி குடிக்க ஒரு பெண் மிருகம் வர்றத பார்த்து வெக்கப்படுது கொடூர ஜந்து. உடனே அது உடம்புல இருக்க 3 கோடுகள் ஜொலிக்க தொடங்குது. அதை கவனிச்ச பெர்னார்டு என்ன நடக்குதுங்கன்னு ஆச்சரியப்படுது. டப்புன்னு அதை பிடிச்சி இலையில அலங்காரம் பண்ணி அந்த பக்கமா அனுப்பி விடுது கொடூர ஜந்து. இதை கண்காணிச்ச கலீலியோ எப்பா அந்த பெண் மிருகத்தை உசார் பண்றதுக்கு உன்னை பரிசு பொருளை அனுப்புறான்பா இந்த கொடூர ஜந்துன்னு சொல்லுது. முதல்ல இதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துறான்னு கத்துது பெர்னார்டு. அதன்படி கலீலியோ பெர்னார்டை தனியா கூட்டிட்டு போயிடுது. அப்போ கரையில இருந்த கொடூர ஜந்து வெக்கப்பட்டு போய் மூஞ்ச முடிக பெண் மிருகம் அதை சட்டை பண்ணாம படுத்துருது. இதுங்க ரெண்டும் அந்த பெண் மிருகத்தை கிட்ட நெருங்கி பார்க்க முயற்சி பண்ணும்போது கலீலியோ ஒரு இடத்துல மோதி தெரியாதனமா 3D ஹாலோகிராம் ஆன் ஆகி ஒரு காதல் காட்சி பிளே ஆகுது. அதை பார்த்த பெண் மிருகம் வாயை புலகுது. இதுங்க கிட்ட சிக்கணும்னா சின்ன பின்னம் ஆயிடுவோம்னு புரிஞ்சு கலீலியோவை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் பதுங்கிருது பெர்னார்டு. அங்க நம்ம வீடியோல பார்த்தபடி கொடூர ஜந்தை ப்ரொபோஸ் பண்ண வச்சோம்னா கண்டிப்பா அந்த பெண் மிருகம் ஏத்துக்கும். அதுங்க ரெண்டும் ஒன்னா சேரும்போது நாம ரெண்டுத்தையும் அசால்ட்டா புடிச்சிடலாம்னு திட்டம் போடுது பெர்னார்டு. அதுங்க பின்னாடி நின்றுட்டு இருந்த கொடூர ஜந்தை பார்த்ததும் பதறி போய் 3D ஹாலோகிராம் ஆஃப் பண்ணிடுது. உடனே அந்த கொடூர ஜந்து முறைச்சுக்கிட்டு நிக்க திரும்பவும் அந்த வீடியோவை பிளே பண்ணுது. அதை பார்த்ததும் சந்தோஷமா துள்ளி குதிக்குது கொடூர ஜந்து. அது மட்டும் இல்லாம காதலுக்கு உதவி பண்றேன்னு சொன்ன பெர்னார்டையும் கட்டி தழுவுது. அதே சமயம் கொடூர ஜந்தை தேடிக்கிட்டு இருக்க கேப்டன் கேங்கு கிட்ட பேஸுக்கு வந்து பெர்னார்டை தாக்கின விஷயத்தை பத்தி சொல்றாங்க ஜெசிகா. இதை கேட்ட விஞ்ஞானி கலீலியோ பெர்னார்டு கூட தானே இருக்கு, அது மூலமா ஜிபிஎஸ்ஸை வச்சு ட்ராக் பண்ணி நாம கொடூர ஜந்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சிக்னல் வீக்கா இருக்குன்னு சொல்றாரு விஞ்ஞானி. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உடனே அந்த கொடூர ஜந்தை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்கிறாரு கேப்டன். அவரும் கஷ்டப்பட்டு ஸ்கேன் பண்ணி சிக்னல் கடைசியா எந்த இடத்துல கட்டாயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. உடனே அடியாளுங்களும் கேப்டனும் அங்க கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் கொடூர ஜந்துக்கு ஆளை செட் பண்ண பெர்னார்டும் கலீலியோவும் தீவிரமா வேலை செய்யுதுங்க. முதல்ல பூங்கொத்து வேணும்ன்றதுக்காக காடு ஃபுல்லா தேடி அலையுதுங்க. அப்போ ஒரு கொகைக்குள்ள உருண்டை போல இருக்க பூவை பார்த்து அதை பறிக்க போது பெர்னார்டு. அங்க இதே போல ஏகப்பட்ட பூக்கள் இருக்கு. சரி கிட்ட இருக்கிறத முதல்ல பறிப்போம்னு கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்தா இது மார்ஸ் கிரகத்துல வாழ்ற மற்றொரு ஜீவராசியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொடூர ஜந்தை விட பெருசா இருக்கு. அது மண்டை மேல இருக்க கொண்டைன்னு தெரியாம கஷ்டப்பட்டு பிடிங்கிடுது பெர்னார்டு. அதனால அங்க சுத்தி இருந்த மொத்த கூட்டமும் பெர்னார்டை வெறித்தனமா துரத்திக்கிட்டு வருதுங்க. உடனே பயபுள்ள தெரிச்சு ஓடி வருது. அப்போ கொடூர ஜந்தும் பெர்னார்டை மேலே ஏத்திக்கிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுது.
உடனே பின்னாடி விரட்டிக்கிட்டு வர பெரிய மிருகங்களை கிண்டல் பண்ணுது பெர்னார்டு. அப்போ தெரியாதனமா பாறையில மோதி கீழே விழுந்துருது. ஆனா சாமர்த்தியமா செயல்பட்ட கலீலியோ அதோட ஒயர் கை மூலமா பெர்னார்டை காப்பாத்திருது. அப்புறம்டா பெரிய மிருகங்கள் கிட்ட சிக்காம அங்கிருந்து சீறி பாஞ்சு எகிரி போது கொடூர ஜந்து. இப்போ வெற்றிகரமா நாம பூவை பறிச்சிட்டோம், அடுத்து இதுக்கு 2 ரெக்கை வேணும்னு கேக்குது பெர்னார்டு. அப்போ இந்த சாகச சம்பவத்தால பெர்னார்டு போட்டிருந்த சூட்டு கிழிஞ்சு போகுது. அதை பார்த்து கொடூர ஜந்து கலீலியோவும் சிரிக்குதுங்க. சிரிச்சது போதும் உன்னோட ரெக்கை எங்கன்னு பெர்னார்டு கேட்க, கொடூர ஜந்து முக்கி முணங்கி அது உடம்புல இருக்க ஓட்ட வழியா காத்த தான் வெளியேற்றுது. இதை பார்த்து பெர்னார்டு கிண்டல் பண்ணி சிரிக்குது. சரி, இங்க வாழ்ற மற்ற ஜீவராசிகள் கிட்ட ரெக்கையை ஆட்டையை போட முடியுதா பாப்போம்னு கண்காணிக்குதுங்க 3ம். அப்போ முட்டையை பாதுகாக்க ஆஸ்ட்ரிச்ச போல இருக்க பறவை ஜந்து ஒரு மிருகத்தை எட்டு ஒதுக்குது. அதை பார்த்து நிச்சயமா இதுகிட்ட இருந்து ரெக்கையை புடுங்க முடியாது, குட்டி பறவைங்க கிட்ட இருந்து புடுங்கலாம். அதுக்கு முதல்ல பெரிய பறவையோட கவனத்தை திசை திருப்பணும்னு சொல்லுது. உடனே கலீலியோ முன்னாடி போய் அந்த பெரிய பறவையோட கவனத்தை ஈர்த்து அது பக்கமா கூட்டிட்டு போகுது. இந்த கேப்ல குட்டி பறவைங்க கிட்ட இருந்து ரெக்கையை பறிக்க மிருக வேஷம் போட்டு வருதுங்க பெர்னார்டும் கொடூர ஜந்தும். அப்போ பசிக்குதுன்னு பழத்தை எடுத்து சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணா அது பெரிய பூச்சியா இருக்கு. கர்மோன்னு கத்திட்டு அதை கீழே தூக்கி போட்டு நானே போய் ரெக்கையை எடுத்துட்டு வரேன்னு குட்டி பறவைங்க கிட்ட மோத போது பெர்னார்டு. ஆனா அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெர்னார்ட பொழந்து தள்ளுதுங்க. இந்த கேப்ல பெரிய பறவை அங்க வந்துருது. உடனே கீழே இருந்த முட்டையை காமிச்சு நீ கிட்ட வந்தனா அதை உடச்சிடுவேன்னு மிரட்டுது பெர்னார்டு. அதை பார்த்து பெரிய பறவை பதறி போகுது. ஆனா முட்டை உடஞ்சி அதுக்குள்ள இருந்து குட்டி பறவை டப்புன்னு வெளியே வந்துருது. உடனே வெறித்தனமா பெர்னார்டை விரட்டிட்டு வருது பெரிய பறவை. அதுங்க கிட்ட இருந்து பெர்னார்டை காப்பாத்திருது கொடூர ஜந்து. அப்போ என்னால ஒரு குட்டி பறவைங்க கிட்ட இருந்து ரெக்கையை கூட எடுக்க முடியலேன்னு வருத்தப்படுது பெர்னார்டு. அப்போ கலீலியோ கொத்தா ரெக்கைகளை எடுத்துக்கிட்டு வருது. அதை பார்த்து நான் ஏற்படுத்தின குழப்பத்துல நீ ரெக்கையை தூக்கிட்டு வந்த அதுதானு பெருமை பீத்திக்குது பெர்னார்டு. அடுத்ததா வான வேடிக்கைகளை மூக்கு வழியா விடுற மிருகங்களையும் அழகா சத்தம் போடுற தவளைங்களையும் பிடிச்சிட்டு வருதுங்க. இந்த கேப்ல கொடூர மிருகமும் பெர்னார்டும் நெருங்கிய நண்பர்களா மாறிடுறாங்க. அதுலயும் பெர்னார்டு தூங்கும் போது கொடூர ஜந்து அன்போட பாத்துக்குது. அடுத்த நாள் காலையில கொடூர ஜந்து அலங்கரிச்சு சேகரிச்சு வச்ச எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்புதுங்க. அப்போ கொடூர ஜந்து உடம்பு ஃபுல்லா கீறி வச்சிருக்கிறத பார்த்து இதை சரி பண்ணி ஆகணுமேனு சொல்லுது பெர்னார்டு. உடனே அங்க இருக்க ஆத்துல எகிரி குதிச்சு குளிச்சுட்டு வருது கொடூர ஜந்து. அந்த தண்ணி பட்டதும் கொடூர ஜந்து உடம்புல இருக்க காயங்கள் ஆறிடுது. அதை பார்த்து பெர்னார்டு ஆச்சரியப்படுது. சரின்னு அங்கிருந்து பெண் மிருகத்து கூட இதை ஒன்று சேர்த்து வைக்க கூட்டிட்டு போதுங்க. அப்போ எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா பண்ணி கொடூர ஜந்து கிட்ட பூக்களை கொடுத்து அனுப்பி வைக்குதுங்க. அது தாவி போறதுக்குள்ள பெர்னார்டு பண்ண கோமாளித்தனத்தால எல்லாமே நாசமாயிடுது. அப்போ பெண் மிருகத்தை உசார் பண்ண முடியாம போச்சேன்னு கவலையோட கிளம்பி போது கொடூர ஜந்து. ஆனா இதுங்க பண்ண கோமாளித்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கொடூர ஜந்து கிட்ட கொஞ்சி பழகுது பெண் மிருகம். இதை கவனிச்ச கலீலியோ இதுதான் நல்ல சந்தர்ப்பம், உடனே 2த்தையும் சுட்டு புடின்னு மயக்க மருந்து துப்பாக்கியை கொடுக்குது. ஆனா பெர்னார்டு நண்பனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. அப்போ பெண் மிருகம் அதோட ஜொலிக்கும் ரெக்கையை பயன்படுத்தி அங்கிருந்து பறந்து போகுது. கொடூர ஜந்து இதுங்க 2த்தையும் முதுகலை ஏத்திக்கிட்டு அது பின்னாடியே ஓடுது. அங்கிருந்து அழகான அருவிங்களையும் பலதரப்பட்ட உயிரினங்களையும் பார்த்து வாயை பொழகுதுங்க. நேரா மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து இந்த கிரகத்தோட அழகை பார்த்து ரசிக்குதுங்க. அதே சமயம் மேல் பகுதியில் நின்று பெர்னார்டும் மான்ஸ்டர் ஜந்தும் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேப்டன் கேங்கு. அதுல விஞ்ஞானி ட்ரோன்களை அனுப்பி கலீலியோ கிட்ட இருந்து எதனா சிக்னல் வருதான்னு தேடி பாக்குறாரு. அப்போ கேப்டன் செம்ம கடுப்பாகி விஞ்ஞானிய கேவலமா திட்டிடுறாரு. பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணி இங்க ஒரு மண்ணுத்தையும் கண்டுபிடிக்கல, அட்லீஸ்ட் உன்னோட ரோபோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லியான்னு கேக்குறாரு. அந்த சமயம் கலீலியோ கிட்ட இருந்து சிக்னல் கிடைச்சி அது எடுத்த போட்டோ வீடியோ எல்லாமே 3D ஹோலோகிராம் மூலமா தெரியுது. அதை பார்த்ததும் தான் இங்க இருக்க ஜீவராசிகள் எல்லாமே இந்த பள்ளத்தாக்கு அடியில வாழ்ந்துகிட்டு இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்களோட அதிநவீன ஆயுத வண்டிகளை எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்க மிருகங்களை சுட்டு பிடிக்க சொல்லி கேக்குது கலீலியோ. மறுபடியும் தேவையில்லாத விஷயத்தை செய்ய சொல்லாத, அதுங்க எவ்வளவு ஜாலியா இருக்குங்க பாத்தியான்னு சொல்லுது பெர்னார்டு. அப்போ திடீர்னு கலீலியோக்கு விஞ்ஞானி கிட்ட இருந்து சிக்னல் கிடைச்சதும் அவரை நோக்கி ஓடுது. என்னடான்னு பார்க்க பெர்னார்டும் பின்னாடியே ஓடி வரும்போது தான் கேப்டன் கேங்கு மொத்தமும் கொடூர மிருகத்தை சுத்து போட்டு நிக்கிறாங்க. அது காலில் வலைய வீசி நிக்க வச்சிடுறாங்க. அப்புறம்டா அதை சுட்டு தள்ளலாம்னு முயற்சி பண்ணும்போது தான் கரெக்டா பெர்னார்டு குறுக்கால வந்து நிக்குது. அந்த சமயம் பெர்னார்டு உடம்புல இருக்க அடையாளமும் எதிர்க்க நிக்கிற கேப்டன் கேங்கு உடம்புல இருக்க அடையாளமும் ஒன்னா இருக்கிறத பார்த்து கொடூர ஜந்து துரோகத்துக்கு ஆளாயிட்டமோன்னு நினைச்சு வருத்தப்படுது. அப்போ பெண் மிருகத்தை மேலே பிடிச்சி தூக்கிட்டு போறதை பார்த்து செம்ம கடுப்பாகி அது காலில் இருந்த வலைகளை பிச்சை எறிஞ்சிட்டு வெறித்தனமா அவங்கள தாக்க ஓடுது. ஆனா அடியாளுங்க அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி கொடூர ஜந்தை தாக்குறாங்க. அதனால ஒரு கீறல் கூட ஏற்படாம சிறப்பா எகிரி குதிச்சு அவங்கள அட்டாக் பண்ணாம நேரா போய் பெண் மிருகத்தை காப்பாற்ற வருது. அதை தூக்கிட்டு போற ட்ரோன்களை சதைச்சு தள்ளிட்டு வலையை கடிச்சு இழுக்கலாம்னு பார்த்தா அதுல ஷாக் அடிக்குது. இருந்தாலும் வலியை பொறுத்துக்கிட்டு அதை பிச்சை எறிஞ்சிருது. அப்போ பெண் மிருகம் அதுக்கு நன்றி சொல்ல உடனே இங்க இருந்து பறந்து போன்னு சொல்லுது. அந்த சமயம் தான் இங்க இருக்க மற்ற ஜீவராசிகளையும் ட்ரோன் மூலமா வலை போட்டு பிடிச்சி தூக்கிட்டு போறதை பார்த்து வருத்தப்படுது.
அந்த சமயம் கேப்டன் பெரிய வண்டியில இருக்க துப்பாக்கியை பயன்படுத்தி கொடூர ஜந்த தாக்க வராரு. ஆனா விஞ்ஞானி குறுகால பூந்து அதை நாம உயிரோட பிடிச்சாகணும்னு சொல்லி குறிமாத்தி விட்டுடுறாரு. அதனால கொடூர ஜந்துக்கு வெறும் சிராய்ப்பு மட்டும் ஏற்படுது. உடனே அது கேப்டனை தாக்க வரும்போது சரியான சமயத்துல மயக்க ஊசி போட்டு மட்டையாக்கிடுது பெர்னார்டு. அப்புறம்டா அதை ஆராய்ச்சி மையத்துக்கு தூக்கிட்டு போய் இவங்க வெற்றியை கொண்டாடுறாங்க. ஆனா பெர்னார்டு மட்டும் சோகத்திலேயே இருக்கு. அது எங்க பார்த்தாலும் அது கண்ணுக்கு கொடூர ஜந்து மட்டும் தான் தெரியுது. அதனால வெறுப்பாகி தனியா போய் நிற்கும் போது கலீலியோ வந்து ஆறுதல் சொல்லுது. நீ யாருன்றதை எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டல, அப்புறம் ஏன் வருத்தப்படுறேன்னு கேக்குது. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுது பெர்னார்டு. உன்னோட உண்மையான சந்தோஷம் எப்படி இருக்கும்னு தெரியுமான்னு சொல்லி கொடூர ஜந்து கூட செஞ்ச சம்பவங்களை காட்டுது கலீலியோ. அதை பார்த்து கடுப்பாகி எல்லாத்தையும் டெலீட் பண்ணும்போது நைட்டு நடந்த காட்சியை பாக்குது. அதுல பெர்னார்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது மற்ற மிருகங்கள் அட்டாக் பண்ண வருதுங்க. அப்போ கொடூர ஜந்து முன்னாடி போய் எல்லா மிருகங்களையும் தாக்கி பெர்னார்டை காப்பாத்திருக்கு. அதோட தூக்கத்தை கலைக்காம இந்த சம்பவத்தை பண்ணிருக்கிறத பார்த்து பயங்கரமா வருத்தப்படுது. உடனே போய் அதை காப்பாத்தி ஆகணும்னு கிளம்புது. நைஸா அந்த கொடூர ஜந்தை அடைச்சு வச்சிருக்க கதவை திறந்து உள்ள பூந்துருது. அதை எப்படியாச்சும் விடுவிக்க சிஸ்டத்தை நோண்டிக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் விஞ்ஞானி உள்ள வர்றதை பார்த்து பெர்னார்டு பதுங்கிருது. அவரு மயக்கத்துல இருந்த கொடூர ஜந்து கிட்ட, உன்னை இந்த கேப்டன் கேங்கு பயங்கரமா துன்புறுத்திட்டாங்களா, என்னை மன்னிச்சிடு, அதுக்கும் மேல துன்புறுத்த தான் நான் வந்திருக்கேன். உன்னோட ஒரு சொட்டு ரத்தமே அணுசக்திக்கு இணையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால உங்ககிட்ட இருந்து தேவையான அளவு ரத்தத்தை உறிஞ்ச போறேன்னு சொல்லி ஊசியை குத்தி எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. அதே சமயம் ஜெசிகா இந்த இடத்தோட சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அதுல விஞ்ஞானி பண்ற வேலையையும் பார்த்துடுறாங்க. அப்போ பெர்னார்டு தெரியாதனமா சத்தம் போட்டதும் அதை கவனிச்ச விஞ்ஞானி, நீயும் இந்த கொடூர ஜந்து கூட சேர்ந்து விண்வெளிக்கு போன்னு தள்ளி விட்டுடுறாரு. அப்புறம்டா ராக்கெட் மூலமா இவங்க 2 பேரையும் விண்வெளிக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அடுத்ததா கொடூர ஜந்து கிட்ட இருந்து எடுத்த ரத்தத்தை பயன்படுத்தி ரோபோக்களா இருந்த எல்லாத்தையும் மான்ஸ்டர்களா மாத்திடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி போய் கேப்டன் கிட்ட சொல்றாங்க ஜெசிகா. ஆனா அவரு விஞ்ஞானிய பெருசா எடுத்துக்காம அவன் தலைமையிலேயே தட்டி உட்கார வைக்கிறேன் பாருன்னு நிக்கலா பேசுறாரு. யார் தலைமையில தட்டி யார் உட்கார வைக்கிறான்னு இப்ப பாத்துடலாம்னு சவால் விடுறாரு விஞ்ஞானி. என்னடா ஓவரா பேசுறேன்னு கேப்டன் அவரோட அடியால் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா விஞ்ஞானியோட மான்ஸ்டர்கள் அவரை அடிச்சு பறக்க விடுது. அதுங்க மொத்தமும் கேப்டன் கேங்க சுத்து போட வருதுங்க. உடனே கேப்டனோட அடியாட்கள் திருப்பி ஆயுதங்களால தாக்குறாங்க. ஆனா விஞ்ஞானியோட மான்ஸ்டர்கள் அதை தடுத்து எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுது. ஜெசிகாவையும் அசால்ட்டா மடக்கி பிடிச்சிருதுங்க. கேப்டன் மட்டும் பெரிய ரோபோக்குள்ள பூந்து எல்லாத்தையும் சமாளிக்க முயற்சி பண்றாரு. ஆனா மான்ஸ்டர் ஜந்துக்கள் அந்த ரோபோவையே சதைச்சு தள்ளிடுதுங்க. அவர் மேல காலை வச்சு இப்ப யாருக்கு எத்துன்னு புரிஞ்சுக்கிட்டியான்னு நிக்கலா பேசுறாரு விஞ்ஞானி. அப்போ ஜெசிகா, எங்க எல்லாரையும் பிடிச்சிட்டதா நினைச்சு சந்தோஷப்படாத, இன்னும் பெர்னார்டு இருக்கான், அவன் வந்து உன் கொட்டத்தை அடக்குவாண்டான்னு சொல்றாங்க ஜெசிகா. அவனை தான் விண்வெளிக்கே அமிச்சிட்டனே, இதுக்கப்புறம் என்ன தடுக்க யாரும் கிடையாதுன்னு சொல்றாரு விஞ்ஞானி. இதை கேட்டு ஜெசிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே சமயம் விண்வெளிக்கு போன பெர்னார்டு விரக்தியில இருக்கு. அப்போ உன்னை பாத்துக்க தானே நான் இருக்கேன், எதுக்கு கவலைப்படுறேன்னு சொல்லுது கலீலியோ. அதுகிட்ட இப்ப என்ன பண்றதுன்னு பெர்னார்டு கேட்க, உங்க ராக்கெட்டை நான் வேகமா முட்டி கீழே தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நீ சமாளிச்சுக்கோ, இதுக்கப்புறமாச்சு சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போகுது. முடிஞ்ச அளவுக்கு வேகமா ராக்கெட் பூஸ்டரை யூஸ் பண்ணி அதோட ஸ்பேஸ்ஷிப்பை முட்டுது. அதனால பாவம் அதோட சிஸ்டம் ஆஃப் ஆகிடுது. ஆனா பெர்னார்டு இருக்க ஸ்பேஸ்ஷிப் முழு வேகத்துல கீழ் நோக்கி போகுது. அப்போ கொடூர ஜந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பெர்னார்டை காப்பாத்த எதிர்க்க நிக்குது. விண்வெளியில இருந்து வேகமா வந்த ஸ்பேஸ்ஷிப் ஏடாகுடமா தரையில மோதி செதறிடுது. ஆனா பெர்னார்டு அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிருது. பாவம் கொடூர ஜந்து தான் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு. அதை எப்படியாச்சும் சுய நினைவுக்கு கொண்டு வரணும்னு நெஞ்சில குத்துது, என்னென்னமோ பண்ணுது. ஆனா பாவம் அது மயக்கத்திலே தான் இருக்கு. அப்பதான் இதை ஆத்துல கொண்டு போய் போட்டா அடிபட்ட இடம் சரியாகிடும்னு புரிஞ்சு கஷ்டப்பட்டு கயத்தை கட்டி தகரத்தோட சேர்த்து இழுத்துட்டு போகுது. அது பெரிய மேடா இருக்கிறதுனால சறுக்கிட்டு வந்து கீழே விழுந்துருது. இருந்தாலும் பரவாயில்லன்னு கயத்தை வாயாலெல்லாம் கடிச்சு இழுத்துட்டு போகுது. கரெக்டா கிட்ட நெருங்கி போகும்போது கயரும் அருந்து போக ரெண்டும் சறுக்கிட்டு கீழே விழுதுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே புரியலன்னு பெர்னார்டு கதறி அழுவும் போது கரெக்டான டைமிங்ல பெண் மிருகம் பறந்து வருது. அதோட உதவியால கொடூர ஜந்தை தூக்கிட்டு போய் ஆத்துல போடுதுங்க. அப்போ தண்ணி சக்தியால கொடூர ஜந்து குணமாகி அதுக்கு பெரிய ரக்கம் முளைக்குது. அதே சமயம் மார்ஸ் கிரகத்துல கேப்டன் கும்பலை விட்டுட்டு ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துட்டு விஞ்ஞானி மட்டும் மான்ஸ்டர் ஜந்துக்களை கூட்டிட்டு பூமிக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் மார்ஸ் கிரகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏவுகணைகளை விடுறாரு. அதை பார்த்து கேப்டனு ஜெசிகான்னு எல்லாருமே பதறி போறாங்க. என்ன நடக்க போதோன்னு எல்லாரும் அலறும் போது ஃபீனிக்ஸ் ரக்கையை விரிச்சிட்டு வரா மாதிரி கொடூர ஜந்து பறந்து வந்து ஏவுகணைகளை சதைச்சு தள்ளுது. கீழே இருக்கிறவங்க மேல எந்த ஏவுகணையும் படாத மாதிரி திருப்பி விடுது. அப்புறம்டா மேல போற ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள பூந்துருதுங்க ரெண்டும். அங்க இருக்க விஞ்ஞானி இதுங்க ரெண்டுத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்க எப்படி உயிர் பழைச்சிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வாட்டி என் கண் முன்னாடியே உங்களை ஒழிச்சு கட்டுறேன்னு மான்ஸ்டர் ஜந்துக்களை ஏவி விடுறாரு. அப்போ கொடூர ஜந்து அதோட முழு சக்தியை பயன்படுத்தி எல்லாத்தையும் அடிச்சு தெறிக்க விடுது.
கூட சேர்ந்து பெர்னார்டு கோமாளித்தனம் பண்ணாலும் மான்ஸ்டர் ஜந்துக்களோட ஆயுதங்களையே எடுத்து அதுங்களை அடிச்சு தெறிக்க விடுது. அப்போ நாம தோத்து போயிடுவோமோன்னு பயந்த விஞ்ஞானி மிச்சம் இருக்க மருந்தை எடுத்துக்கிட்டு ஓடும்போது தெரியாதனமா கீழே போட்டுடுறாரு. அதை எடுக்க பெரிய பள்ளத்துல குதிச்சிடுறாரு. அப்போ பின்னாடியே வந்த பெர்னார்டாலையும் அவரை காப்பாற்ற முடியல. ஆனா கீழே விழுந்த விஞ்ஞானி ஒரு வால்வை பிடிச்சி தொங்கிட்டே அந்த மருந்தை அவர் உடம்புல செலுத்திடுறாரு. அதனால மிகப்பெரிய மான்ஸ்டரா உருவாகி மேலே ஏறி வராரு. அவரை தடுக்க வந்த கொடூர ஜந்துவையும் அடிச்சு பறக்க விடுறாரு. அப்போ பெர்னார்டு அவரோட கவனத்தை ஈர்க்க கண்டதையும் தூக்கி வீசுது. முதல்ல உன்னை போடுறேன்டான்னு சொல்லி வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வந்தவரை ஸ்பேஸ் ஷிப்புக்கு வெளியே அழைச்சிட்டு போகுது பெர்னார்டு. அப்போ சூட்ல இருக்க பூஸ்டரை பயன்படுத்தி ஸ்பேஸ் ஷிப்போட என்ஜினுக்கு போகுது. அது பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறாரு மான்ஸ்டர் விஞ்ஞானி. அப்போ சாமர்த்தியமா செயல்பட்ட பெர்னார்டு மான்ஸ்டர் விஞ்ஞானியை என்ஜின்ல வர நெருப்புல சிக்க வச்சிடுது. அதுல அடிபட்டு உதப்பட்டு கிட்ட நெருங்கி வரும்போது கரெக்டா ஸ்பேஸ் ஷிப்பு வெடிச்சு செதறிடுது. அதுல சிக்கி தடம் தெரியாம அழிஞ்சிடுறாரு மான்ஸ்டர் விஞ்ஞானி. அப்போ விண்வெளியில பறந்துட்டு இருந்த பெர்னார்டை காப்பாத்தி மார்ஸ் கிரகத்துக்கே திரும்பி வருது கொடூர ஜந்து. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் மார்ஸ் கிரகத்துல எந்த ஒரு ஜீவராசிகளும் கிடையாதுன்னு பூமிக்கு பொய்யான தகவல் அமைச்சிடுறாங்க ஜெசிகா. அது மட்டும் இல்லாம அடி வாங்கி பைத்தியம் பிடிச்ச கேப்டனையும் அவரோட அல்ல கைங்களையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ பெர்னார்டு சந்தோஷமா பெண் மிருகத்து கூட விளையாடிக்கிட்டு இருந்த கொடூர ஜந்துக்கு பாய் சொல்லாம கிளம்பிடுது. அங்க ஒரு டிவைஸை மட்டும் வச்சுட்டு போகுது. இது தெரியாத கொடூர ஜந்து நம்ம கிட்ட கண்ணாம்பூச்சி தான் விளையாடுதுன்னு கண்ட இடத்துல அதை தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ கீழே இருக்க டிவைஸ் அழுத்தினதும் பெர்னார்டோட குரல் கேக்குது. அந்த சமயம் தான் பறந்து போற ஸ்பேஸ்ஷிப்ல இருக்க பெர்னார்டை பார்க்க தெரிச்சு ஓடுது. உள்ள சோகத்திலேயே இருந்த பெர்னார்டு தெரிச்சு ஓடி வர கொடூர ஜந்தை பார்த்து டாட்டா காட்டுது. நீ இங்கேயே உன்னோட பெண் மிருகத்து கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போகுது. இதை பார்த்த ஜெசிகாவும் பெர்னார்டு கிட்ட நீ மட்டும் இல்லைன்னா நாங்களாம் உயிர் பொழைச்சிருக்கவே மாட்டோம், நாம நிம்மதியா பூமிக்கு போவோம்னு சொல்றாங்க. இது இப்படி இருக்க விண்வெளியில பறந்துகிட்டு இருந்த கலீலியோ சூரிய சக்தி மூலமா மறுபடியும் பவரை ஏத்திக்கிட்டு மார்ஸ் கிரகத்தை போட்டோ எடுக்கிறதோட படம் முடியுது. இப்போ மார்ஸ் கிரகத்துல சுத்திக்கிட்டு இருக்க ரோவர் மட்டும் புது உயிரினத்தை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? அதை வச்சு பல படங்கள் வரும். சரி, இதை பத்தின உங்க கருத்துக்காக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.